கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்நாளின் கால வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2026 ஆண்டு இன்றைக்கு ஆகஸ்ட் மாதத்தினுடைய 9வது நாள். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 9வது நாள் இந்த சிங்கப்பூர் தேசத்தினுடைய நேஷனல் டே, அதாவது நம்முடைய தேசிய தினம். இந்த நாட்டை தேவன் 61 வருடங்கள் பாதுகாத்து இந்த நாட்டுக்கு தேவையான தலைவர்களை கொடுத்து இந்த நாடும் நம்முடைய மக்களும் செழிப்பாக இருக்கும்படியாக தேவன் கிருபை கொடுத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். அதற்காக நாம் முதலாவது தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நமக்கென்று ஒரு கடமை இருக்கின்றது. இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டினுடைய தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். 1 தீமோத்தேயுவில் நாம் வாசிப்போமே என்றால் 2ஆம் அதிகாரத்தில் நாம் எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக தேசத்தினுடைய தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் சமாதானமாக இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாம் சுதந்திரமாக தேவனை ஆராதிக்க முடியும். நாம் நம்முடைய விசுவாசத்தை சுதந்திரமாக மற்ற மக்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். எனவே அதற்காக நாம் குறிப்பாக இந்த தேசத்திற்காகவும் இந்த தேசத்தினுடைய தலைவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் நம்மையும் இந்த தேசத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இன்றைக்கு நாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கருப்பொருளின் கீழ்தான் செய்தியை நாம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுதல் அல்லது வின் கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொள்ளு என்பது அதனுடைய தலைப்பு. அப்படி என்றால் கேள்வி, வாட் டஸ் இட் மீன் டு வின் கிரைஸ்ட்? கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள். வின் கிரைஸ்ட் என்று வருகின்ற பொழுது வின் அ பிரைஸ் என்று சொல்லக்கூடியது நமக்கு நன்றாக புரியும். ஒரு பரிசை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியது. அதற்காக நாம் முயற்சி எடுப்போம். பாருங்கள், ஒரு மனுஷன் விளையாட்டு வீரனாக இருப்பானே என்றால், ஓடுகின்றவனாகவோ அல்ல நீச்சல் வீரனாக இருப்பானே என்றால், இஸ் அல்டிமேட் எய்ம் இஸ் டு வின் த ஒலிம்பிக் பிரைஸ். அவனுடைய முழுமையான கடைசி எண்ணம், கோல் எதாக இருக்குமே என்றால், இந்த ஒலிம்பிக்கில் கிடைக்கின்ற பதக்கத்தை வெல்வது தான் அவனுடைய கோலாக இருக்கும். அதே போல ஒருவேளை ஒரு ஃபுட்பால் அல்லது கால்பந்து ஆடுகின்ற குழுவாக இருக்குமே என்றால், அவர்களுடைய அல்டிமேட் எய்ம் எதாக இருக்குமே என்றால் இந்த உலக கோப்பையை வெல்வது. அதே போல் ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாரே என்றால், அவருடைய அல்டிமேட் கோல் இஸ் டு வின் த நோபல் பிரைஸ். நோபல் பிரைஸை வின் பண்ணுவது தான் அவருடைய அல்டிமேட் கோலாக இருக்க முடியும். அதே போல் மனுஷனுடைய வாட் இஸ் அவர் அல்டிமேட் கோல்? வாட் இஸ் அல்டிமேட் கோல் ஃபார் அவர் லைஃப் அண்ட் இட்டர்னிட்டி? நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய நித்தியத்திற்கும் உள்ள அல்டிமேட் கோல் எதாக இருக்க முடியுமே என்றால், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுதல், வின் கிரைஸ்ட் என்று சொல்லுவோம். அப்படி என்றால் நம்முடைய நோக்கம் இந்த உலகத்தில் நமக்கு இருக்க வேண்டிய மேலான பரிசு என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் அதனுடைய தலைப்பு இருக்கின்றது. அப்படி என்றால் என்ன பொருள்? பாருங்கள், ஒரு பரிசை அவர்கள் வெல்கின்ற பொழுது, ஒருவேளை உலக கோப்பையை அவர்கள் வெல்வார்களே என்றால் அல்லது ஒரு ஒலிம்பிக் பிரைஸை வெல்வார்களே என்றால், அதை என்ன செய்வார்களே என்றால், அந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் அவர்கள் காட்டுவார்கள். அவர்கள் பஸ்ஸின் மேல் எடுத்து சென்று அதை காட்டுவதை நம்மால் பார்க்க முடியும். அதே போல் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறது என்றால், இட் இஸ் டு டெவலப் அ டீப் அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு ஆழமான ஒரு தனிப்பட்ட தொடர்பை உண்டாக்கி கொள்வதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுதல் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அதுதான் இந்த மாதத்தினுடைய கருப்பொருள். அதனுடைய அடிப்படையில் தான் இதுவரைக்கும் நாம் 2 செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம். முதல் செய்தியாக த சுப்ரீம் வேல்யூ ஆஃப் நோயிங் கிரைஸ்ட், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதின் மேலான மதிப்பு என்று சொல்லக்கூடியதான தலைப்பில் செய்தியை கேட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது தான் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடியதான பெரிய சொத்து என்று சொல்லிக்கொண்டு அந்த செய்தியில் நாம் கேட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவரை அறிந்து கொள்வதற்காக நாம் எந்த விதமான தியாகத்தையும் நாம் செய்தாலும் கூட அது ஒர்த் என்று சொல்லிக்கொண்டு அந்த செய்தியில் நாம் கேட்டோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சொத்து என்னவென்றால், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல் என்று அந்த முதலாவது செய்தியில், இதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 7 மற்றும் 8 வசனங்களிலிருந்து நாம் கேட்டிருக்கின்றோம். இரண்டாவது செய்தியாக நாம் பார்க்கின்ற பொழுது, வின்னிங் கிரைஸ்ட் ஓவர் வேர்ல்ட்லி கெயின். நாம் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்டோம்.
அப்படி என்றால் நம்மிடத்தில் வருகின்ற கேள்வி, why should I win Christ? நான் ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும்? அதுதான் இங்கே பார்க்கின்ற பொழுது winning Christ over worldly gain என்று சொல்லிக் கொண்டிருக்க, உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதை விட கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வது மேலானது என்று. ஏனென்றால் இந்த உலகத்தை நாம் ஆதாயப்படுத்துவோமே என்றால் நம்முடைய சொந்த முயற்சியின் மூலமாக நாம் சம்பாதிக்கின்றது. அதை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வோமே என்றால் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் இன் அவர் இட்டர்னல் லைஃப். நம்முடைய நித்திய வாழ்க்கைக்கு அது எந்த விதத்திலும் உதவி செய்யாது. இந்த உலகத்தில் சம்பாதிக்கின்ற பெயர், பொருள், செல்வம் எது இருந்தாலும் இந்த உலகத்திற்கு நமக்கு நன்றாக உதவி செய்யுமே தவிர அது நித்தியத்திற்காக ஏதாவது உதவி செய்யுமே என்றால் எந்த பிரயோஜனமும் அதன் மூலம் கிடையாது. ஆனால் நித்தியத்திற்கு நமக்கு எதுதான் உதவி செய்யுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வதுதான் நமக்கு நித்தியத்திற்கு உதவும். அதுதான் நம்மை பரலோகத்துக்கு எடுத்து சொல்லும் என்று சொல்லிக்கொண்டுதான் அந்த 2வது செய்தியில் இதை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து நாம் அந்த செய்தியை நாம் பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல், எனக்கு இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வருகின்ற, என்னுடைய சுயத்தின் மூலமாக வருகின்ற நீதி வேண்டாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகின்ற நீதி வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த 9வது வசனத்தில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு 3வதாக, அப்படி என்றால் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறது. How do I know that I win Christ? நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொண்டேன் என்பது எனக்கு எப்படி தெரியும்? இது நம்மிடத்தில் வருகின்ற கேள்வி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு இருக்கின்ற பெரிய சொத்து. அந்த சொத்து இருக்குமே என்றால் நாம் நித்தியத்திற்குள்ளாக நாம் தேவனோடு நாம் இருக்க முடியும். அப்படி என்றால் கேள்வி, எனக்கு எப்படி தெரியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்தி இருக்கின்றேன் என்பது நமக்கு எப்படி? நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. எனவே தான் இன்றைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு என்ன இருக்கின்றது என்றால், மாமிசத்தின் மீதுள்ள நம்பிக்கையை துரத்தல் என்று சொல்லிக்கொண்டு, அல்லது ரினவுன்சிங் கான்ஃபிடன்ஸ் இன் த ஃப்ளஷ் என்று சொல்லிக்கொண்டு. அப்படி என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற சுயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதன் மேல் இருக்கின்ற நம்பிக்கையை நாம் வறுக்க வேண்டும். ரினவுன்சிங் என்று வருகின்ற பொழுது ரிஜெக்டிங், அதாவது நாம் துறந்து விடுகின்றது அல்லது நாம் அதை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே இங்கு இருக்கின்றது நாம் பார்க்கின்ற பொழுது, தலைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது ரெனவுன்சிங் கான்ஃபிடன்ஸ் இந்த ஃப்ளஷ் என்று இருக்கிறது. அப்படி என்றால் வாட் டஸ் இட் மீன் ஃப்ளஷ்? ஃப்ளஷ் என்று சொல்லக்கூடியதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து, மாமிசம் என்றால் என்ன? இந்த வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் இந்த மாமிசம் என்று சொல்லக்கூடியதான வார்த்தை பல இடங்களில் பலவிதமான விதங்களில் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றதாக இந்த வார்த்தை மாமிசம் அல்லது ஃப்ளஷ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியதான வார்த்தை வேதத்தில் பல இடங்களில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு இடத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய மாமிசத்தை குறிக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததை பேசுகின்ற பொழுது the word became flesh என்று சொல்லிக்கொண்டு நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாமிசமாகி என்று சொல்லி. அப்படி என்றால் வார்த்தையாக இருந்த திருத்துவத்தினுடைய 2வது நபராகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை போல் என்ன செய்தாரே என்றால் ஒரு மாமிசத்தை எடுத்து இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் பார்க்க முடியும். இதை பல இடத்தில் மாமிசம் என்று வருகின்ற பொழுது நம்முடைய சரீரத்தை குறிக்கின்றதாக இருக்கின்றது. சில இடத்தில் பொதுவான எல்லா மனுக்குலத்தையும் அதை குறிக்கிறதாக கூட இருக்கும். எல்லா மாமிசமான எல்லார் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டு தேவன் சொல்லியிருப்பார். அப்படி என்றால் எல்லா மனுஷரையும் அது குறிக்கின்றதாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இன்னும் சில இடங்களில் இந்த மாமிசம் என்று சொல்லக்கூடியதானது நெருங்கிய உறவை காட்டுகின்றதாக இருக்கின்றது. நீங்கள் ஆதியாமத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்றால் யாக்கோபு என்ன செய்வாரே என்றால் லாபானுடைய வீட்டுக்கு செல்வார் தனக்கு மனைவியை தேடிக்கொள்வதற்காக. அப்பொழுது லாபான் இவரை பார்த்து என்ன சொல்வாரே என்றால் he is my flesh and bone என்று சொல்லிக்கொண்டு, இவர் என்னுடைய மாமிசமும் என்னுடைய எலும்புமாக இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு யாக்கோபை குறித்து அவர் சொல்வார். ஏனென்றால் அவர் அவருடைய உறவு தன்னுடைய சகோதரனுடைய மகனாக இருக்கின்றபடி. எனவே ஃப்ளஷ் என்று வருகின்ற பொழுது சில இடங்களில் நெருங்கின உறவை அது குறிப்பதாக நம்மால் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். இன்னும் அநேகமான இடங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பாக இந்த மாமிசம் என்று சொல்லக்கூடியதான வார்த்தையை அவர் உபயோகிக்கின்ற பொழுது நாம் ஆதாமில் நமக்கு இருந்த பழைய நிலைமையை குறித்து, பாவத்தில் நாம் இருந்த நிலைமையை குறித்து இந்த மாமிசம் என்று சொல்லக்கூடியதான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. மாமிசத்துக்கும் ஆவிக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் பல இடங்களில், நீங்கள் ரோமரில் வாசித்தாலும் சரி, 8ஆம் அதிகாரத்தில் கலாத்தியரில் வாசித்தாலும் பல இடங்களில் அவர் என்ன செய்வாரே என்றால் இந்த மாமிசம் என்று சொல்லக்கூடியதான வார்த்தையை உபயோகப்படுத்தி இருப்பார். இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மாமிசம் என்று சொல்லக்கூடியதான வார்த்தை நம்முடைய சுயமாக நாம் சம்பாதிக்கின்ற, சுயமாக நாம் செய்கின்ற காரியங்கள் அவைகளை குறித்தும் பல இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்கலாம். அப்படி என்றால் நம்முடைய ஃப்ளஷ் என்று வருகின்ற பொழுது இட்ஸ் அவுட் ஆஃப் அவர் ஓன் ஹியூமன் எஃபர்ட், நம்முடைய முயற்சியின் மூலமாக நாம் செய்கின்ற காரியங்கள். நீங்கள் எரேமியாவின் புஸ்தகத்தை வாசிப்போமே என்றால் 17வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து
மாமிசமானதை தன் புயபலமாக கொண்டிருக்கின்ற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டு அந்த வேதம் சொல்ல. அப்படி என்றால் தன்னுடைய சுயத்தின் மேல் தன்னால் செய்ய முடியும் என்று தன்மேல் நம்பிக்கையை வைத்திருக்கின்றவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லும். இப்படியாக மாமிசம் என்று சொல்லக்கூடியதான வார்த்தை பல இடங்களில் பலவிதமாக வேதத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க. அப்படி என்றால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பகுதி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 3 முதல் 6 வசனங்களில் இந்த மாமிசம் என்று சொல்லக்கூடியதான வார்த்தை எதை காட்டுகின்றது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிலிப்பிய நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி திருச்சபைக்கு, தனக்கு மிகவும் நெருங்கின, தான் மிகவும் நேசித்த ஒரு திருச்சபை பிலிப்பி திருச்சபை, அந்த திருச்சபைக்கு அவர் எழுதுகின்றார். எதற்காக எழுதுகின்றாரே என்றால், இந்த பிலிப்பி திருச்சபையுடைய மக்கள் அவர்கள் தேவனை நேசித்த பொழுதிலும் கூட அவர்கள் பலவிதமான பிரச்சனைகள் மூலமாக அவர்கள் கடந்து கொண்டு வருகின்றார்கள். எனவே அந்த திருச்சபையை அவர் உற்சாகப்படுத்தி அவர்களை என்கரேஜ் பண்ணி தான் என்ன செய்திருப்பாரே என்றால் இந்த நிருபத்தை எழுதியிருப்பார். நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் தேவனுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இந்த நிருபத்தை வாசிப்பீர்கள் என்றால் பல இடங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தில் அதான் சொல்லியிருப்பார். 4வது அதிகாரத்தில் திரும்பவும் சொல்லியிருப்பார், சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் நான் சொல்கின்றேன், சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு. ஏனென்றால் காரணம் என்னவென்றால், உங்களை அழைத்த தேவன், உங்களுடைய ரட்சிப்பை கொடுத்த தேவன் உங்களை கடைசி வரைக்கும் அவர் எடுத்துச் சொல்வார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாள் வரைக்கும். அப்படி என்றால் உங்களை தெரிந்தெடுத்தவர் உங்களை மகிமைப்படுத்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு சதாகாலமும் பரலோகத்தில் இருக்கின்ற கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். எனவே நீங்கள் உலகத்தில் எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட, எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, நீங்கள் அதை புறந்தள்ளி விட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் இந்த பிலிப்பிய நிருபத்தில் அவர் எழுதியிருப்பார். இப்பொழுது இந்த 3ஆம் அதிகாரம் வருகின்ற பொழுது ஒரு பிரச்சனை, அந்த திருச்சபையானது உண்மையுள்ள திருச்சபையாக இருக்க வேண்டும், தேவனுடைய உபதேசத்தில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் இதனுடைய முதல் 11 வசனங்களில் ஒரு காரியத்தை சொல்லி. ஏனென்றால் அந்த திருச்சபைக்குள்ளாக ஒரு சில கள்ளப்போதனைகள் வருகின்றன. அந்த கள்ளப்போதனை என்னவென்றால், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட சில யூதர்கள் அவர்கள் என்ன போதிக்கின்றார்களே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் நாம் ரட்சிக்கப்பட முடியாது, நாம் மோசேயினுடைய நியாய பிரமாணங்களையும் குறிப்பாக விருத்த சேதனத்தையும் அவர்கள் செய்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் வேண்டும், அதோடு மோசேயினுடைய நியாய பிரமாணமும் விருத்த சேதனமும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் போதிப்பார்கள். எனவே தான் இந்த அதிகாரத்தை தொடங்குகின்ற பொழுதே பாருங்கள், 1வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது, மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நான் எத்தனையோ தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், அதை நான் திரும்பவும் எழுத இருக்கின்றேன், அது எனக்கு பாரம் அல்ல, அது ஏனென்றால் உங்களுக்கு வசதியாக இருக்கு. ஏனென்றால் 2வது வசனம், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பிவேர் ஆஃப் த டாக்ஸ், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பாருங்கள், அந்த மனுஷர்களை எப்படி சொல்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு, எந்த ஒரு மனுஷன் நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவை, அதோடு மோசேயுடைய நியாயப்பிரமாணமும் விருத்த சேதனமும் சேவை என்று சொல்லக்கூடியவர்களை நாய் என்று சொல்கின்றார். அது மாத்திரமல்ல, தே ஆர் ஈவில் ஒர்க்கர்ஸ், அவர்கள் துன்மார்க்கர், அவர்கள் துர்க்கிரியைகளை செய்கின்றவர்கள், பொல்லாத வேலையாட்களாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, பிவேர் ஆஃப் த கன்சிஷன் என்று சொல்லிக்கொண்டு. அப்படி என்றால் இந்த விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு நீங்கள் கவனமாக இருங்கள், சுன்னத்துக்காரர்களுக்கு கவனமாக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்வாரே என்றால் இந்த இடத்தில் சொல்வார். அப்படி என்றால் இந்த போதகத்தை கொண்டு வருகின்றவர்கள் மேல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இந்த மக்களோடு என்னை நான் கம்பேர் பண்ணுகின்ற பொழுது, அப்படி என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை இப்படி போதிக்கின்ற மற்ற யூதர்களோடு கம்பேர் பண்ணிவிட்டு தான் அவர் என்ன செய்வாரே என்றால், என்னுடைய மேன்மையை நான் பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்னுடைய பக்கத்திலும் வர முடியாது என்று சொல்லிக்கொண்டு, மாமிசத்தின் மேல் நான் நம்பிக்கை வைக்க வேண்டுமே என்றால் அதிகமாக வைக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த 4, 5, 6வது வசனத்தில் அவர் சொல்லியிருப்பார். இங்கே என்ன சொல்ல விரும்புகின்றாரே என்றால், அவர் தன்னுடைய சுயத்தின் மூலமாக சம்பாதிக்கின்றது, தன்னுடைய பிறப்பின் மூலமாக தனக்கு கிடைத்த பெருமை, தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக தனக்கு கிடைக்கின்ற பெருமை, தான் சம்பாதித்த காரியங்கள் மூலமாக தனக்கு கிடைக்கின்ற பெருமை, இவைகளை தான் ஃப்ளஷ் அல்லது சுயம் என்று அல்லது சரீரம் என்று சொல்லிக்கும் மாமிசம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பகுதியில் சொல்லியிருப்பார். எனவே மாமிசம் என்று வருகின்ற பொழுது தன்னுடைய சுயத்தின் மேல் வைக்கின்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரினவுன்சிங் கான்ஃபிடன்ஸ் இன் த ஃப்ளஷ் என்றால் நம்முடைய சுயத்தின் மேல், நம்முடைய சுய முயற்சியின் மேல், நம்முடைய குடும்ப பெருமையின் மேல், நம்முடைய செயல்பாடுகளின் மேல் இருக்கின்ற நம்பிக்கையை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் வெறுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த தலைப்பினுடைய பொருள் என்னவென்றால், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக கருதப்படுவதற்கு நம்முடைய குடும்பத்தின் மேலோ நம்பிக்கை வைக்கலாமே என்றால் வைக்கக்கூடாது,
அது மாத்திரமல்ல, என்னுடைய சுய சக்தியின் மேல் என்னால் செய்ய முடியும் என்பதன் மேல் நம்பிக்கை வைக்க முடியுமா என்றால் வைக்க முடியாது. நான் என்னுடைய சுய பலத்தின் மேல் சம்பாதிக்கின்ற இதன் மேலாவது நம்பிக்கை வைக்க முடியுமே என்றால் வைக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறேன். எனவே அப்படி என்றால், இப்படி சுயத்தின் மேல் நம்பிக்கை வைக்க முடியாது என்றால் நான் எனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் அடைந்திருக்கின்றேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் சம்பாதித்திருக்கின்றேன், அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்தி இருக்கிறேன் என்பது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லிக்கொண்டுதான் இந்த 3 முதல் 6 வசனங்களில் ஒரு சில காரியங்களை சொல்லுவார். எனவே 3 தலைப்புகளின் கீழ் இந்த 4 வசனங்களிலிருந்து சுருக்கமாக நான் தேவ செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நான் பார்க்கின்ற பொழுது இந்த 3வது வசனத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். என்னவென்றால், ஏனெனில் மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். பாருங்கள், இது மிகவும் குழப்பமாக இருக்கு அந்த மக்களுக்கு. ஏனென்றால் இவர்கள் யார் என்றால் விருத்த சேதனம் அடைந்தவர்களா என்றால் கிடையாது. பிலிப்பி திருச்சபை பொதுவாக நாம் பார்க்கின்ற பொழுது புறஜாதியார் நிறைந்த திருச்சபை. இந்த புறஜாதியார் நிறைந்த திருச்சபை, புறஜாதியார் விருத்தனம் செய்திருப்பார்களே என்றால் விருத்த சேதனம் செய்திருப்பார்களே என்றால் செய்திருக்க மாட்டார்கள். யூதர்கள் விருத்த சேதனம் செய்திருப்பார்கள் தேவன் கொடுத்த கட்டளையின்படி. எனவே இப்பொழுது அவர்கள் போதிக்கின்றார்கள், நீங்கள் புறஜாதியாக இருக்கின்ற நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. அது நியாயமானதா என்றால் அது வேதத்தினுடைய அடிப்படை கிடையாது. ஆனால் அதில் அர்த்தம் இருக்கின்றது, இட்ஸ் லாஜிக்கல். ஏனென்றால் அவர்கள் விருத்த சேதனம் செய்யவில்லை, எனவே நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், நீங்கள் தான் விருத்த சேதனம். அப்படி என்றால் நீங்கள் தான் விருத்த சேதனம் செய்திருக்கின்றீர்கள் என்று சொல்லிக்கொண்டு என்ன சொல்கின்றாரே என்றால் 3வது வசனத்தில் சொல்வதை பார்க்கலாம். எனவே முதலாவதாக, who are the circumcision, யார் இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அதுதான் என்னுடைய முதலாவது கருத்து. அவர் அங்கே தெளிவாக சொல்கின்றார், we are the circumcision, நான் தான் விருத்த சேதனம் உள்ளவர்கள். 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்றார். இந்த மக்கள் சொல்கின்றார்கள் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார் நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொண்டு. அப்படி என்றால் விருத்த சேதனம் என்றால் என்ன? வாட் இஸ் சர்க்கம்சிஷன்? இந்த விருத்த சேதனம் என்று நான் பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இது மிகவும் முக்கியமான ஒன்று. விருத்த சேதனம் என்று வருகின்ற பொழுது இட்ஸ் a sign God gave to them as a covenant people. உடன்படிக்கையின் மக்களாக தேவன் அவர்களுக்கு கொடுத்த அடையாளம் தான் இந்த விருத்த சேதனம் என்று சொல்லக்கூடியதான. தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகின்றார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகின்ற பொழுது தேவன் ஆபிரகாமை, நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது ஆபிரகாமை அவர் பார்த்தவர் என்ன சொல்வாரே என்றால், நீ எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து என் முகத்திற்கு முன்பாக நீ இரு என்று சொல்லிவிட்டு அவனோடு என்ன செய்வாரே என்றால் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். உடன்படிக்கை என்னவென்றால், நான் உனக்கு தேவனாய் இருப்பேன், நீ எனக்கு குமாரனாய் இருப்பாய். நான் உனக்கு மாத்திரமல்ல, உனக்கு பின்வருகின்ற உன்னுடைய சந்ததிக்கும் நான் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் ஒரு உடன்படிக்கை பண்ணுகின்றார். அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் தான் விருத்த சேதனம் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கிறேன். அருமையானவர்களே, தேவன் ஒரு மக்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கின்றாரே என்றால் அது எவ்வளவு சிறப்பானது என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் பாருங்கள். இந்த உலகத்தில் இருந்த மற்ற எந்த மக்களோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினாரா என்றால் பண்ணவில்லை. அந்த உடன்படிக்கை யாரோடு தான் பண்ணினாரே என்றால் இந்த இஸ்ரவேல் மக்களோடு தான் அவர் பண்ணினார். எனவே இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்த பெருமை என்ன என்று சொல்லிக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுகின்ற பொழுது 4வது வசனத்தில் அவர் என்ன சொல்வாரே என்றால், இந்த உடன்படிக்கை யாரோடு இருந்தது என்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் இருந்தது. அவர்களோடு தான் தேவன் என்ன செய்திருந்தாரே என்றால் உடன்படிக்கை பண்ணியிருந்தார். எனவே தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் இஸ்ரவேல் மக்கள் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகின்றார். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், நான் உனக்கு தேவனாய் இருப்பேன் என்பது. 17ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 17 7வது வசனத்தை, உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துவேன். அந்த உடன்படிக்கை என்னவென்றால் 10வது வசனம், எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய. பாருங்கள், எனவே ஆபிரகாமோடு செய்கின்ற உடன்படிக்கைக்கு அவர் கொடுக்கின்ற அடையாளம் என்னவென்றால் இந்த விருத்த சேதனம் என்று சொல்லக்கூடியதானது. இந்த விருத்த சேதனம் பல காரியங்களை காட்டும். அதான் தேவன் சொல்கின்றார். என்னவென்றால் இது எதை காண்பிக்கின்றது என்றால், நான் உனக்கு தேவனாய் இருக்கின்றேன், உனக்கு மாத்திரமல்ல உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கின்றேன். இது என்னுடைய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு
நீ என்ன செய்ய வேண்டும் என்ற அடையாளம் என்னவென்றால், உன்னிடத்தில் பிறக்கின்ற ஆண் பிள்ளைகள் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, உடன்படிக்கை என்று வருகின்ற பொழுது 2 நபர்கள் செய்கின்ற ஒரு அக்ரிமெண்ட், அதுதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் 2 நபர்கள் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கையில் ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த உடன்படிக்கையில் அதே போல் ஒரு ப்ராமிஸ் இருக்கும். இப்பொழுது நாம் ஒரு வீடு வாங்குவோமே என்றால் நாம் என்ன செய்வோமே என்றால், அந்த நபரோடு ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். அதாவது, நான் இவ்வளவு வெள்ளி உனக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த வீடு எனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்வோம் என்றால் அக்ரிமெண்ட் போடுவோம். நாம் அந்த பணத்தை கொடுக்கவில்லை என்றால் அந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை. இங்கு தேவன் என்ன செய்கின்றாரே என்றால், ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகின்றார். என்ன உடன்படிக்கை என்றால், நான் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நான் தேவனாய் இருப்பேன். அப்படி என்றால் நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை கடைசியில் என்னோடு இருக்கின்ற பாக்கியத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகின்றாரா. நிபந்தனை என்னவென்றால், 1வது வசனம், ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால், நான் உனக்கு கொடுக்கின்ற கட்டளைகளை நீ கீழ்ப்படிய வேண்டும். நீ கீழ்ப்படி நடக்கின்ற பொழுது, எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்கின்ற பொழுது நான் என்ன செய்வேனே என்றால் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் உடன்படிக்கை பண்ணுகின்றார். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உடன்படிக்கை ஏராளமான காரியங்களை காட்டும். ஒரு சில காரியங்களை மாற்றி நான் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். என்னால் அதை குறித்து நான் பேசுவேன் என்றால் என்னுடைய நேரமாகிவிடும். எனவே அது மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இது எதை காண்பிக்கின்றது என்று நாம் பார்ப்போமே என்றால், ரிமூவல் ஆஃப் சின், பாவத்தை விட்டு விலகின்றது. நம்மிடத்திலிருந்து பாவத்தை வெறுத்து விடுகின்றது, பாவத்தை நம்மிடத்திலிருந்து நீக்குகின்றதை இது காண்பிக்கின்றதாக இருக்கிறது. நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது 15-16 வசனங்களை நாம் வாசிப்போமே என்றால், உபாகமம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 15-16 வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். உபாகமம் 10:15-16. ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு பிரியம் வைத்து உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆகையால் இனி நீங்கள் உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? தேவன் உங்களுக்கு தேவனாக இருக்கின்றார். நீங்கள் உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தி இருக்கின்றீர்கள். எனவே விருத்த சேதனம் எதை காட்டுகிறது என்றால், உங்களுடைய இருதயத்தினுடைய கடினத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள். நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், உங்களுடைய பாவ செயல்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, எனவே விருத்த சேதனம் காண்பிக்கின்ற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர்கள் பாவத்திலிருந்து தேவன் கொடுக்கின்ற உடன்படிக்கையினுடைய ஒரு பகுதி என்னவென்றால், அவருடைய பாவத்தை நான் என்ன செய்வேனே என்றால் நான் மன்னிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் அங்கு உடன்படிக்கை பண்ணுவதை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கின்ற பொழுது எரேமியா 9ஆம் அதிகாரம் அழகாக சொன்னார். அதை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். எரேமியாவில் 9ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். எரேமியா 9 25-26 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். பாருங்கள், இதோ நாட்கள் வரும். எரேமியா 9:25. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும், அப்படி என்றால் விருத்த சேதனம் உள்ளவர்கள் யூதர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் புறஜாதியார்கள். எனவே விருத்த சேதனம் உள்ளவர்களோடு விருத்த சேதனம் உள்ள யாவரையும், எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாவையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்திர குடிகளாய் யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்கின்றார். புறஜாதியார்கள் விருத்த சேதனம் கிடையாது. இந்த இஸ்ரவேல் மக்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களா? விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஆனால் உண்மையான விருத்த சேதனம் இருதயத்தில் இருக்கிறதா? இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். அப்படி என்றால் புறம்பாக விருத்த சேதனம் என்ற அடையாளத்தை பெற்றிருக்கின்றார்கள், ஆனால் உள்ளாக அவர்களிடத்தில் விருத்த சேதனம் அடைந்திருக்கின்றார்களா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றார்களா என்றால் பாவத்திலிருந்து விடுதலை, இன்னும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தில் எரேமியாவின் மூலமாக தேவன் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எனவே இந்த விருத்த சேதனம் என்று சொல்லக்கூடியதானது பல காரியங்களை காட்டுகின்றது. பாவத்திலிருந்து விடுபடுகின்றதை, பாவம் மன்னிக்கப்பட்டதை அது காட்டுகின்ற ஒரு அடையாளம் தான் இந்த விருத்த சேதனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள், கவனமாக கேளுங்கள் மற்றவர்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே
மாமிசத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். பாருங்கள், நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்களே என்றால், தேவனை ஏற்றுக்கொண்டபடியினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள்ளாக நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் இந்த பகுதியில் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் வாசி. எனவே விருத்த சேதனம் என்பது தேவனோடு பண்ணுகின்ற உடன்படிக்கையினுடைய அடையாளம். அந்த அடையாளத்திற்கு அதனுடைய உடன்படிக்கை என்னவென்றால், நான் உனக்கு தேவனாயிருப்பேன், அது மாத்திரமல்ல உன்னுடைய பாவங்களை நான் உன்னை விட்டு நீக்குவேன். இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது அது எதனுடைய அடையாளம் என்றால், ரோமர் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ரோமர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். மேலும் கவனமாக கேட்டிருங்கள். விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் தான் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் உள்ள யாவருக்கும் அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படி. போதும், பாருங்கள், விருத்த சேதனம் என்று சொல்லக்கூடியதான அடையாளமானது இதை காட்டுகிறது என்றால், இட் இஸ் a righteousness received by faith. விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கின்ற நீதியினுடைய அடையாளமாக இந்த விருத்த சேதனம் இருப்பதை நம்மால் பார்க்கும். அங்க சொல்கின்றார், இந்த விருத்த சேதனம் என்றால் என்னவென்றால், இது முத்திரையாக ஒரு அடையாளம். விருத்த சேதனம் அல்லது நம்முடைய சாக்ரமெண்ட்ஸ் என்று வருகின்ற பொழுது அது எதுவுமே கிடையாது. இட்ஸ் a sign and seal of the covenant of grace. நாம் இதை மறந்து போகக்கூடாது. அது என்னவென்றால், அது ஒரு அடையாளம், ஒரு முத்திரை. அதை தவிர அது உண்மையாக அதை பெற்றுக் கொடுக்குமா என்றால் கொடுக்காது. ஒரு உதாரணத்துக்கு இப்பொழுது வைத்துக் கொள்ளுங்கள், நாம் வெளியே நாம் போகின்ற பொழுது உட்லண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லிக்கொண்டு ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு என்னவென்றால் ஒரு சைன், இட்ஸ் ஒன்லி a sign. அது எதை காண்பிக்கின்றது என்றால், இந்த வழியை நீங்கள் செல்வீர்களே என்றால் அது எங்கே நம்மை கொண்டு சென்று விடுமே என்றால் உட்லண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்று விடும். எனவே இப்படி ஒரு முத்திரை இருக்கின்ற பொழுது அது ஒரு முத்திரை அடையாளம் மாத்திரமல்ல, அது ஒரு முத்திரையாக இருக்கு, நமக்கு உறுதியையும் கொடுக்கின்றது. நிச்சயமா நாம் அந்த வழியில் நாம் செல்வோமே என்றால், இங்கே தான் செல்வோமே என்றால் ஹாஸ்பிட்டலுக்கு தான் செல்வோம், வேற எங்கே நாம் சொல்ல மாட்டோம். எனவே அதே போல் தான் விருத்த சேதனம். விருத்த சேதனத்தை ஒருவன் பெற்றிருக்கின்றானே என்றால் அதை எதை காண்பிக்கின்றது என்றால், தேவனுடைய கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து நடப்பானே என்றால், தேவன் அவனுக்கு தேவனாயிருந்து அவனுடைய பாவங்களை அவர் மன்னித்து அவனுக்கு தேவனுடைய நீதியை என்ன செய்வாரே என்றால் விசுவாசத்தின் மூலமாக அவனை பெற்றுக்கொள்ள செய்வார். அவன் என்ன செய்ய வேண்டுமே என்றால், அவன் தேவன் சொல்வதை அவன் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் நாம் பார்க்கின்ற பொழுது விருத்த சேதனம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே விருத்த சேதனம் என்று சொல்லக்கூடியதான இந்த அடையாளமானது எதை காண்பிக்கின்றது என்றால் பல காரியங்களை காண்பிக்கின்றது. ஆனால் என்ன ஆகிவிட்டது என்றால், இது ஒரு அடையாளம் தான், இட்ஸ் ஒன்லி a sign and a seal. ஆனால் என்ன ஆகிவிட்டது என்றால், மக்கள் நாட்கள் போக போக இந்த விருத்த சேதனம் என்று சொல்லக்கூடியதான இந்த அடையாளத்தை விட்டுவிட்டு அது நிச்சயமாக இது எங்களுக்கு தேவனிடத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை கொடுக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் நம்பிவிட்டார்கள். அதை அவர்கள் என்ன என்றால் அடையாளமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக, நாங்கள் விருத்த சேதனம் செய்திருப்போமே என்றால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு உண்டு என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன செய்திருந்தார்களே என்றால் அவர்கள் நினைத்திருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே அருமையானவர்களே, எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கின்ற பொழுது என்ன செய்கின்றாரே என்றால் இதை அவர் சுட்டி காட்டுகின்றார். எனவே இந்த மக்கள் விருத்த சேதனம் செய்கின்ற பொழுது உண்மையாக நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்றால் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் நினைக்கின்றார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவே இல்லை. நாம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 25 முதல் 29 வசனங்களை நீங்கள் நேரம் எடுத்து வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். நேரம் குறைவாக இருக்கின்றபடியினால் நாம் இப்பொழுது நாம் வாசிக்கவில்லை. நீங்கள் அங்கே பார்க்கின்ற பொழுது சொல்ல, யார்தான் உண்மையான யூதன் என்றால், வெளியரங்கமாக விருத்த சேதனம் செய்யப்பட்டவன் கிடையாது, உள்ளரங்கமாக இருதயத்தில் யார் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கின்றாலோ அவன்தான் உண்மையான யூதன். அது மாத்திரமல்ல, கையால் செய்யப்படுகின்ற விருத்த சேதனம் அல்ல, இருதயத்தில் உள்ளாக செய்யப்படுகின்ற விருத்த சேதனமே விருத்த சேதனம் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் இந்த விருத்த சேதனம் எதை காண்பிக்கின்றது என்றால் அவன் புது மனுஷனாக மாறியிருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு அது காண்பிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற மரமையானுடைய கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். 6:15 6ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரணம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஒருவன் விருத்த சேதனம் பெற்றிருந்தாலும் சரி, விருத்த சேதனம் பெறாமல் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எது முக்கியம் என்றால் புதிய சிருஷ்டி. எப்பொழுது ஒருவன் புதிய சிருஷ்டியாகின்றான்? ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பானே என்றால் புது சிருஷ்டியாக இருக்கின்றான். எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எனவே விருத்த சேதனம் எதை காண்பிக்கின்றது என்றால், எந்த ஒரு மனுஷன் உள்ளாக மாற்றப்பட்டிருக்கின்றானோ, எந்த ஒரு மனுஷன் அவன் மறுபடியும் பிறந்திருக்கின்றானோ, எந்த ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றானோ அவன் விருத்த சேதனம் உள்ளவன். அதுதான் அங்கே சொல்கின்றார். பாருங்கள், நாம் விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருப்போமே என்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்போமே என்றால், நம்முடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்குமே என்றால், நாம் மறுபடியும் பிறந்திருப்போமே என்றால், நாம் உண்மையான விருத்த சேதனம் உடையவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற அருமையானவர்களே. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கின்றாரே என்றால், நாம் தான் விருத்த சேதனம். we are the circumcision. ஏன் we are the circumcision என்றால், because we are united with Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். we are born again, we are regenerated. நாம் மறுபடியும் பிறந்திருக்கின்றோம், புதிய ஜீவனை அடைந்திருக்கின்றோம். எனவே நாம் விருத்த சேதனம் உடையவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், பிலிப்பி திருச்சபை மக்களுக்கு இதை கேட்கின்ற பொழுது எப்படி இருக்கு? இவர்கள் சொல்கின்றார்கள் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அவர் சொல்கின்றார் நாம் தான் விருத்த சேதனம். எனவே அருமையானவர்களே, நமக்கு இருக்கின்ற பெரிய ஒரு பிரிவிலேஜ் என்னவென்றால், நாம் தைரியமாக சொல்ல முடியும், we are the circumcision, we are circumcised in Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம் என்றால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நாம் ஏற்றிருக்கின்றோம். நம்முடைய இருதயத்தை அவர் மாற்றி இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்மை இணைத்திருக்கின்றார். எனவே நாம் தான் உண்மையான விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள. அதான் அங்கே சொல்கின்றார் பிலிப்பி திருச்சபைக்கு, யார் உண்மையான விருத்த சேதனம் என்றால் நீங்கள் தான். யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் உண்மையான விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, இரண்டாவதாக வாட் ஆர் தேர் மார்க்ஸ்? அப்படி என்றால் அவருடைய அடையாளம் என்ன? அவருடைய அடையாளம் என்ன என்று சொல்லிக்கொண்டு தான் 3வது வசனத்தில் அவர் சொல்வார். பாருங்கள், ஏனெனில் மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அவருடைய அடையாளம் என்ன என்று சொல்லிக்கொண்டு 3 அடையாளங்களை அவர் சொல்வார். இந்த 3 அடையாளங்களும் உங்களுக்குள் இருக்குமே என்றால் நீங்கள் உண்மையான விருத்த சேதனம் உள்ளவர்கள். இன்றைக்கு இந்த 3 அடையாளம் நமக்குள்ளே இருக்குமே என்றால் நாம் உண்மையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொண்டவர்கள். எனவே அருமையானவர்களே, நாம் கவனமாக கேட்க வேண்டும். இந்த 3 அடையாளங்களும் நமக்குள்ளாக இருக்கின்றன. முதலாவதாக மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நோ கான்ஃபிடன்ஸ் இன் த ஃப்ளஷ். நம்முடைய மாமிசத்தின் மேல் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நம்பிக்கை வைக்க மாட்டோம். இதை சுருக்கமாக முடிக்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய 3வது தலைப்பு இதில் தான் இருக்கு. அதை தான் அவர் விளக்கி சொல்லுவார். அப்படி என்றால் என்னுடைய நம்பிக்கையானது என்னுடைய சுயத்தின் மேல் இருக்காது, என்னுடைய குடும்ப பேக்ரவுண்டின் மேல் இருக்காது. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் என்று சொல்லிக்கொண்டு என் மேல் இருக்காது. என்னுடைய சுயத்தின் மூலமாக வருகின்ற, சுயத்தின் மூலமாக நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தேன் என்பதன் மேல் இருக்காது. சுயத்தின் மூலமாக நான் சம்பாதித்ததை நான் தேவனுக்கு என்று கொடுத்திருக்கிறேன் என்பதன் மேல் இருக்காது. எந்த ஒரு காரியத்தின் மேலும் இருக்காது. என்னுடைய சுயத்தின் மூலமாக சம்பாதிக்கின்ற எந்த ஒரு காரியத்தின் மேலும் என்னுடைய நம்பிக்கை இருக்குமே என்றால் இருக்காது. எதற்கு என்றால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதற்கு. எனவே நான் பார்க்கின்ற பொழுது மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் என்றால் அதுதான் பொருள். இரண்டாவதாக ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து worship God in the spirit என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், இவர்கள் எப்படி தேவனை ஆராதிப்பார்களே என்றால் ஆவியினால் தேவனை ஆராதிப்பார்கள். எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, தேவன் யாருக்கு தான் சொல்லியிருந்தாரே என்றால் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் தான் சொல்லியிருந்தார். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் தேவனை ஆராதிக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கென்று தாங்களே தேவனை உண்டாக்கி வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய இஷ்டப்படி என்ன செய்கின்றார்கள் என்றால் தேவனை ஆராதிக்கின்றார்கள். ஆனால் எப்படிதான் உண்மையாக இந்த உலகத்தை படைத்த தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் யாருக்கு தான் சொல்லி இருந்தாரே என்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு. இதே ரோமர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ரோமருக்கு இருந்த பெருமைகளில் ஒன்று என்னவென்றால் தேவ ஆராதனை. எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் என்ன செய்திருந்தாரே என்றால் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். எப்படி ஆராதிக்க வேண்டுமே என்றால் அவருடைய ஆராதனையானது வெளியரங்கமாக இருக்கக்கூடாது. அந்த ஆராதனையானது அவருடைய இருதயத்திலிருந்து இருக்க வேண்டும். அப்படி என்றால் உண்மையான தேவனை ஆராதிக்கின்றது என்பது நம்முடைய வாயிலிருந்து வருகிறதாக இருக்கக்கூடாது, அது நம்முடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும். சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்வார்? நாம் டெய்லி நாம் சொல்கின்ற வந்து, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அப்படி என்றால் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டு, எனக்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை என்னுடைய இருதயத்திலிருந்து அதனுடைய வெளிப்பாடாக என்னுடைய வாயில் என்ன செய்ய வேண்டுமே என்றால்
இது வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லியிருப்பதை நம்மால் வாசிக்க முடியும். நீங்கள் 86ஆம் சங்கீதத்தை வாசித்தாலும் சரி, அதனுடைய 12வது வசனம், பல இடங்கள் 47ஆம் சங்கீதத்தில் வாசிக்க முடியும். அவர் என்ன செய்வாரே என்றால், அவர் சொல்கின்ற ஒன்று, நம்முடைய இருதயத்திலிருந்து நான் தேவனை என்ன செய்கின்றேனே என்றால் ஆராதிக்கின்றேன். நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால், நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரே என்றால், இந்த கானானிய பெண்ணோடு அவர் பேசுவார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வருகின்ற பொழுது அவள் ஒரு கேள்வியை கேட்பாள். நாங்கள் எங்கே தேவனை ஆராதிக்க வேண்டும்? நீங்கள் சொல்கின்றீர்கள், யூதர்கள் சொல்கின்றீர்கள் எருசலேமில் ஆராதிக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்றார்கள் இந்த மலையில் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எங்கே ஆராதிக்க வேண்டும்? எது சரி? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வார், ஐயா அம்மா, நீங்கள் எங்கே மலையில் ஆராதிக்க வேண்டும் என்பதில்லை, நீங்கள் எல்லா இடத்திலும் தேவனை ஆராதிக்கின்ற நேரம் வரும். பிதாவானவர் தன்னை ஆராதிக்கின்றவர்கள் இப்படிதான் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். எப்படி என்றால், யூ மஸ்ட் வர்ஷிப் ஹிம் இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். நாம் ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஆராதிக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த தேவன் கொடுத்திருக்கின்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நம்முடைய உள்ளான இருதயத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தேவனை ஆராதிக்க, அதுதான் உண்மையான ஆராதனை. உண்மையான ஆராதனை எப்படியாக இருக்குமே என்றால் இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய வார்த்தையில் தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எனவே தான் நம்முடைய திருச்சபைகளில் நாம் ஏராளமான காரியங்களை அனுமதிப்பது கிடையாது, ஒரு சில காரியங்களை தான் அனுமதிப்போம். ஏனென்றால் அப்படித்தான் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று வார்த்தையில் கொடுத்திருக்கின்றேன். அந்த ஆராதனையானது அவருடைய வார்த்தையினுடைய அடிப்படையில் இருப்பது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவி இல்லை என்றால் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வானே என்றால் அறிந்து கொள்ள மாட்டான். நீங்கள் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மனுஷனுடைய ஆவிதான் மனுஷனை குறித்து சொல்லும். அதே போல் தேவனுடைய காரியங்களை நமக்கு யார்தான் வெளிப்படுத்திக் கொள்வாரே என்றால் தேவனுடைய ஆவியாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர். எனவே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது அவருடைய வெளிப்பாட்டினுடைய அடிப்படையில், இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் உள்ளான மனிதர்களிருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் ஆராதனை, தேவனை ஆராதிக்க, அதுதான் உண்மையான ஆராதனை. அருமையானவர்களே, நாமும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கின்றோம். ரட்சிக்கப்பட்ட அனைவரிடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். அவருடைய உதவியோடு உண்மையாய் நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் தேவனை ஆராதிப்போமே என்றால் அதுதான் எந்த ஆராதனை என்றால் உண்மையான ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு நாம். எனவே தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள், விருத்த சேதனம் அடைந்திருக்கின்றவர்கள், ஆவியின் விருத்த சேதனம் அடைந்திருக்கின்ற நமக்கு இருக்கக்கூடிய முதலாவது அடையாளம் என்னவென்றால் மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டோம். இரண்டாவது அடையாளம் என்றால் நாம் தேவனை எப்படி ஆராதிப்போமே என்றால் நாம் ஆவியினால் தேவனை ஆராதிப்போம். ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, மூன்றாவதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற, ரிஜாய்ஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர்கள் என்ன செய்வார்களே என்றால் அவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசி. பாருங்கள் அருமையானவர்களே, இது க்ளோரி அல்லது மேன்மை பாராட்டுதல் என்று வருகின்ற பொழுது இட் இஸ் நத்திங் பட் போஸ்டிங். அது பெருமை பாராட்டுகின்றது. அதுதான் நாம் எங்கே அவர் என்ன சொல்கின்றாரே என்றால் நாம் யாரிடத்தில் பெருமை பாராட்ட வேண்டுமே என்றால் கிறிஸ்துவனிடத்தில். ஒரு வசனத்தை வாசித்தால் நமக்கு அது புரிந்துவிடும் என்ன சொல்ல வருகின்றார் என்று சொல்லிக்கொண்டு எரேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு 2 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். எரேமியா 9இல் 23, 24 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 23, 24 கவனமாக கேளுங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் பாருங்களாம், இப்பொழுது ஒரு மனுஷன் ஞானம் உள்ளவனாக இருக்கின்றார் எழுத்துக்கொள். ஒருவேளை ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்கின்றார் என்று அவர் நல்ல ஞானம் உள்ளவர் என்றால் அவர் எதை குறித்து தான் அதிகமாக பேசுவாரே என்றால் அவர் என்ன வேலை செய்கின்றாரோ அவருக்கு இருக்கின்ற ஞானத்தை குறித்து தான் பேசுவார். அதே போல் ஒரு மனுஷனுக்கு வீரம் இருக்குமே என்றால் அவனுக்கு ஒருவேளை அவனுக்கு பராக்கிரமம் இருக்குமே என்றால் அவரிடத்தில் நீங்கள் பேசுகின்ற பொழுது எதை குறித்து தான் அதிகமாக பேசுவார்களே என்றால், எதை குறித்து தான் அவர்கள் சொல்லுவார்களே என்றால் தங்களுடைய பலத்தை குறித்து. அது பொதுவாக உள்ளது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அதான் 24 சொல்லும், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியை செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து கொள்ளுகிறதை குறித்த மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லி. எனவே கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுகிறது என்றால் இன்றைக்கு கூட நான் வாசித்த 20வது சங்கீதத்தினுடைய கடைசி 2 வசனத்துக்கு முன்பாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் ஜீவனுள்ள தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி. அப்படி என்றால் நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எங்கே என்றால் வேறு எதிலும் கிடையாது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் நாம் என்ன செய்வோமே என்றால் மேன்மை பாராட்டுவோம். அப்படி என்றால் நம்முடைய எண்ணங்கள் யார் மூலமாக நிறைந்திருக்குமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. நம்முடைய பேச்சுகள் நம்முடைய செயல்பாடுகள் எதன் மூலமாக இருக்குமே என்றால் எதை வெளிக்காட்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அது என்ன செய்யுமே என்றால் வெளிக்காட்டும். எனவே ஆண்டவராய் மேன்மை பாராட்டுகிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுவோமே என்றால்
அது யார்தான் பண்ண முடியுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்றவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் யாரை குறித்து மேன்மை பாராட்டுவார்களே என்றால் ஆண்டவராகிய இயேசுவை கிறிஸ்துவை குறித்து. அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எரேமியாவின் புத்தகத்தில் உள்ளதை அவர் உபயோகிப்பார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 30-31 வசனங்கள் எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 1:30-31. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கின்றீர்கள். பாருங்கள், தேவனால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம் என்றால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றோம். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாமா இருக்கின்றார். நமக்கு ஞானத்தை அவர் உடைக்கின்றார், நமக்கு பரிசுத்தராக இருக்கின்றார், நீதியாக இருக்கின்றார். எல்லாமே நமக்கு இருக்கின்றபடியினால் மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வசனத்தை கூட வாசிக்கின்றேன். கலாத்தியர் 6 அதிகாரம். கலாத்தியர் 6 அதிகாரத்தில் உங்களுக்கு 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:14 பாருங்கள். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது நான் எதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேனே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவருடைய சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். எனவே அருமையானவர்களே, நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எங்கே இருக்கின்றது? நாம் எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகின்றோம்? நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகின்றோமா? அவரை நான் அறிந்திருக்கின்றேன் என்று நம்முடைய செயல்பாடுகளில் காண்பிக்கின்றோமா? நம்முடைய பேச்சில் நாம் காண்பிக்கின்றோமா? அப்படி இருப்போமே என்றால் இதுதான் 3வது அடையாளம். எனவே நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொண்டோம் என்பது எப்படி தெரியுமே என்றால் இந்த 3 அடையாளங்களும் என்னிடத்தில் இருக்குமே என்றால் 3 அடையாளங்களும் இருக்க வேண்டும். நாம் மாமிசத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்க மாட்டோம். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஆவியினால் நம்முடைய ஆராதனை, தேவனுக்கு கொடுக்கின்ற ஆராதனை எப்படி இருக்குமே என்றால் நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுக்கு வாயிலிருந்து இருக்காது, இருதயத்திலிருந்து தேவனுக்கு ஆராதனை செய்வோம். நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எங்கே இருக்குமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்குமே தவிர வேறு ஒன்றிலும் நம்முடைய மேன்மை பாராட்டுதல் இருக்காது என்று சொல்லிக்கொண்டு, எனவே இந்த 3 அடையாளங்களும் இருக்குமே என்றால் அவர்கள் தான் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு ஆதாயப்படுத்தி கொண்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற 3வதாக சுருக்கமாக நேரம் ஆகிவிட்டது. what do they renounce? அவர்கள் துறந்து விடுவார்கள். இந்த மக்கள் எதை விட்டு விடுவார்கள்? இவர்கள் இந்த 3 அடையாளத்தையும் பெற்றிருக்கின்றார்கள். எவைகளை விட்டு விடுவார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் 4 முதல் 6 வசனங்களில் அவர் அங்கே சொல்லிக் கொண்டு வருவார். பாருங்கள், அவர் சொல்கின்றார். ஏன் சொல்கின்றாரே என்றால் இந்த மக்கள் வந்து சொல்கின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? இவர்கள் யார் என்றால் இவர்கள் யூதர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களே என்றால் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, மாமிசத்தின் மேல் நீங்கள் மாமிசத்தின் கிரியைகளும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் மோசேயுடைய நியாயப்பிரமாண காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் விருத்த சேதனத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், இந்த மக்கள் வந்து உங்களிடத்தில் இவைகளை சொல்கின்றார்கள், இவர்களுக்கு கூட நான் என்னை கம்பேர் பண்ணி பார்ப்பேனே என்றால், அவர்கள் சொல்கின்ற இந்த காரியங்களை கம்பேர் பண்ணி பார்ப்பேனே என்றால் அவர்கள் என்னுடைய பக்கத்தில் கூட என்ன செய்ய முடியாது என்றால் வர முடியாது. ஏனென்றால் நான் அவர்களை விட எல்லாமே நான் சிறந்தவனாக இருக்கின்றேன். 4வது வசனம் பாருங்கள். மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமே ஆனால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாமிசத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய மாமிசத்தின் மேல் சுயத்தின் மேல் நம்பிக்கை வைப்பானே என்றால் அவனோடு நான் கம்பேர் பண்ணுகின்ற பொழுது ஐ எம் மச் மோர் பெட்டர் than him, அவனை விட நான் எவ்வளவோ மேலானவனாக இருக்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய குடும்ப பேக்ரவுண்ட் அப்படி இருக்கின்றது, என்னுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு ஒரு 7 காரியங்களை என்ன செய்வாரே என்றால் ஒரு சொல்வார். சுருக்கமாக நான் சொல்லி நான் கடந்து செல்கின்றேன். பாருங்கள், 1வது அடையாளம் என்ன சொல்கின்றாரே என்றால் நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகின்றவன். நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள், 1 முதல் 14 வசனங்கள். எப்பொழுது தன்னுடைய பிறக்கின்ற குழந்தைக்கு அவன் விருத்த சேதனம் பண்ண வேண்டுமே என்றால் அந்த குழந்தையை அவன் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். எனவே நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது கூட யோவான் ஸ்நானகனை 8வது நாளில் விருத்த சேதனம் செய்கின்றார்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை 8வது நாளில் விருத்த சேதனம் செய்கின்றார்கள். எனவே யூதர்கள் தங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 8வது நாளில் விருத்த சேதனம் செய்வார்கள். யாருக்கு பின்னாடி விருத்த சேதனம் செய்யப்படுமே என்றால் எந்த ஒரு மனுஷன் யூதனாக பிறக்கவில்லை, சிலர் யூதனாக பிறந்தால் கூட பின்னாடி செய்வார்கள், சிலர் வேறு மதத்திலிருந்து அவர்கள் யூதர்களாக வருவார்களே என்றால்
அவர்களுக்கு என்ன செய்வார்கள் என்றால் விருத்த சேதனம் செய்வார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், நான் எப்படிப்பட்டவனே என்றால் நான் 8வது நாளில் நான் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன், சர்க்கம்சைஸ்ட் ஆன் தி 8th day. அவ்வளவு பெருமை உள்ளவன். அப்படி என்றால் இன்றைக்கு நமக்கு எப்படி? நம்மிடத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் சில நேரங்களில் சிலரிடத்தில் நீங்கள் பேசுகின்ற பொழுது, நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்றீர்களா என்று கேட்கின்ற பொழுது, ஐயோ நாங்கள் சிறு வயதில் இன்ஃபன்ட் பேப்டிசம் நாங்கள் பெற்றிருக்கின்றோம், அதை நாம் என்ன செய்வோம் என்றால் பெருமையாக சொல்லுவோம். அருமையானவர்களே, ஒன்றை நான் சொல்லுகின்றேன். நான் இந்த உதாரணம் சொல்லலாமா வேண்டாமா என்று நினைத்தேன் இன்றைக்குள்ள சூழ்நிலையில். ஆனால் நான் புரிந்து கொள்வதற்கு சொல்வதுதான் வசதியாக இருக்கும் என்று நினைத்தேன். இதில் எந்த தப்பும் கிடையாது. அவர் சொல்கின்ற எந்த காரியத்திலும் எந்த தப்பும் கிடையாது. அது மேன்மை பாராட்டுவது நல்லது. ஆனால் என்னவென்றால் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பதற்கு அது உதவாது. அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சிறு பிராயத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருந்தேனே என்றால் என்ன பிரயோஜனம்? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் 8வது நாளில் என்ன செய்யப்பட்டிருக்கின்றேனே என்றால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த மக்கள் எல்லாம் ஒருவேளை பெறாமல் இருந்திருக்கலாம், சிலர் பெற்றிருக்கலாம். நான் அப்படி கிடையாது. என்னுடைய பெற்றோர்கள் சிறு வயதில் 8வது நாளில் எனக்கு விருத்த சேதனம் கொடுத்திருக்கின்றார்கள். நான் சிறு வயதில் நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேல் வம்சத்தான் என்று சொல்லிக்கொண்டு, ஆஃப் த ஸ்டாக் ஆஃப் இஸ்ரேல் என்று சொல்லிக்கொண்டு, நான் யார் என்றால் நான் இஸ்ரவேல் வம்சத்தான், நான் புறமதத்தாரிலிருந்து வந்தவன் கிடையாது. யார் இஸ்ரவேல் மக்கள் என்றால் யாக்கோபுக்கு நாம் பார்க்கின்ற 12 குழந்தைகள், அவர்கள் தான் இஸ்ரவேல் மக்கள். ஆனால் வேறு இஸ்ரவேல் மக்கள் உண்டு. எப்படி என்றால் அவர்கள் புற மதத்தாராக இருப்பார்கள். பாருங்கள், புதர் மதத்தாராக இருந்து ஆனால் அவர்கள் ஆண்டவர் தேவனை ஏற்றுக்கொண்டு விருத்த சேதனம் அடைந்து என்ன செய்திருப்பார்கள் என்றால் விருத்த சேதனம் அடைந்து அவர்கள் யூதராக இருப்பார்கள். இவர் என்ன சொல்கின்றார் என்றால், என்னுடைய குலத்தை என்னுடைய பின்பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் நான் யாருடைய வம்சத்தில் இருந்து வந்தவன்? நான் யாக்கோபுடைய குடும்பத்தில் இருந்து வந்தவன். எனவே நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேனே என்றால் நான் இஸ்ரவேல் வம்சத்தானாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, நாமும் கூட சில வேளைகள் நாம் பெருமை பாராட்டும். எப்படி என்றால் என்னுடைய பரம்பரை கிறிஸ்தவன். நான் யார்? நான் பரம்பரை கிறிஸ்தவன். நான் வேறு மதத்தில் இருந்து வந்தவன் கிடையாது. நான் பரம்பரையாக என்னுடைய பெற்றோர்கள் தாத்தா அதற்கு முன்பாக பரம்பரை கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்வோம் என்றால் நாம் சில வேளைகளில் நாம் சொல்லக்கூடாது. அவர் இங்கே என்ன சொல்கின்றாரே என்றால் நான் இஸ்ரவேல் வம்சத்தான், மூன்றாவதாக பென்யமீன் கோத்திரத்தான். என்னுடைய கோத்திரம் என்ன? பென்யமீன் கோத்திரம் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை இங்காய் பார்க்க முடியும். பாருங்கள், இந்த பென்யமீன் கோத்திரம் என்று வருகின்ற பொழுது இந்த பென்யமீன் யார் என்றால் யாக்கோபுக்கு பிறக்கின்ற கடைசி குழந்தை. யாக்கோபுக்கு 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள். அவர்களுக்கு பிறந்ததுதான் இந்த 12 குழந்தைகளும். இது யாக்கோபு மிகவும் நேசித்த மனைவி யார் என்றால் ராகேல், ரேச்சல். அவளுக்கு பிறக்கின்ற கடைசி குழந்தை தான் இந்த பென்யமீன். எனவே இந்த பென்யமீன் கோத்திரத்தை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் இவர்கள் யூதா கோத்திரத்தோடு சேர்ந்திருந்தவர்கள். இந்த 12 கோத்திரங்களில் 10 கோத்திரம் பிரிந்து செல்கின்ற பொழுது யூதா கோத்திரத்தோடு யார்தான் இருந்தாரே என்றால் இந்த பென்யமீன் கோத்திரம் தான் இருந்தது. தேவன் கூட இஸ்ரவேல் மக்களுக்கு முதலாவது ராஜாவை கொடுக்கின்ற பொழுது சவுல் ராஜாவை எங்கே இருந்தான் கொடுத்தாரே என்றால் பென்யமீன் கோத்திரத்திலிருந்து தான் கொடுத்தார். எனவே இந்த பென்யமீன் கோத்திரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கோத்திரமானது எப்படிப்பட்டது என்றால் தேவனுக்கு உண்மை உள்ள ஒரு கோத்திரமாக மற்ற மக்களோடு கலவாமல் அவர்கள் என்ன யூதாவோடு அவர்கள் இருந்ததை நாம் யூதா கோத்திரத்தோடு இருந்ததை பார்க்கலாம். எருசலேம் எங்கே இருந்தது என்றால் இந்த பென்யமீன் கோத்திரத்தினுடைய நிலத்தில் தான். எனவே இந்த பென்யமீன் கோத்திரத்திற்கு என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில பெருமைகள் இருந்ததை நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் பார்க்க முடியும். அவர் சொல்கின்றார், நான் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? நான் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். நாம் கூட சில வேளைகளில் சொல்லலாம், என்னுடைய தாத்தா யார்? என்னுடைய தாத்தா பிஷப்பாக இருந்தார், என்னுடைய தாத்தா டீக்கனாக இருந்தார், போதகராக இருந்தார், என்னுடைய அப்பா இதாக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாமும் என்ன செய்யலாம் என்றால் சில நேரங்களில் நாமும் பெருமை பாராட்டுவோம். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, 4வது சொல்கின்றார், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், ஹீப்ரூ ஆஃப் த ஹீப்ரூஸ். நான் யார் என்றால் நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன். ஏன் சொல்கின்றாரே என்றால் அந்த நாட்களில் இந்த யூத மக்கள் ஏராளமான மக்கள் என்ன செய்து விடுகின்றார்கள் என்றால் சிதறடிக்கப்படுகின்றார்கள். இந்த சிதறடிக்கப்பட்ட மக்கள் மற்ற இடங்களுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் அங்கே உள்ள கலாச்சாரத்துக்கு அவர் உள்ளாகி விடுகின்றார்கள். பொதுவாக நாம் பார்க்கின்ற பொழுது கிரேக்க கலாச்சாரத்துக்கு அல்ல ரோம கலாச்சாரத்துக்கு என்ன ஆகி விடுகின்றார்கள் என்றால் உள்ளாகி விடுகின்றார்கள். எனவே அவர்களை இந்த எபிரேயராக இருக்கின்ற மக்கள், இந்த எபிரேய கலாச்சாரத்தில் இருக்கின்ற யூதர்கள் அவர்களை எப்படி பார்ப்பார்கள் என்றால் கொஞ்சம் குறைத்து தான் பார்ப்பார்கள். பாருங்கள், நாமும் கூட நாம் இந்தியர்களாக இருக்கின்றோம். நாம் இந்தியாவில் இருந்து மற்ற நாடுகளுக்கு நாம் செல்கின்ற பொழுது நம்முடைய கலாச்சாரம் என்ன செய்யுமே என்றால் மாறிவிடும். கொஞ்சம் நாட்கள் செல்லுமே என்றால் மாறிவிடும். எனவே அதே தான் இங்கே நடக்கின்றது. ஆகவே இந்த யூதர்களாக இருக்கின்ற எபிரேய கலாச்சாரத்திலே இருக்கின்ற மக்கள் மற்ற மக்கள் அதே யூதர்கள், ஆனால் அவர்கள் மற்ற கலாச்சாரத்தில் அவர்கள் ஒருவேளை கிரேக்க கலாச்சாரத்திலோ ரோம கலாச்சாரத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களை என்ன செய்வார்கள் என்றால் கொஞ்சம் குறைத்து பார்ப்பார்கள். நீங்கள்
அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தோடு 1வது வசனத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள், நேரம் இல்லை. அங்கே அவர்களுக்கு என்னவென்றால் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், நான் யார் என்றால் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், எபிரேய கலாச்சாரத்தோடு இருந்தவன், எபிரேய மொழியை கற்றுக்கொண்டு எபிரேய மொழியை கற்றுக் கொடுத்த மனுஷனிடத்தில் கற்றுக்கொண்டவன், நான் அப்படிப்பட்ட பெருமை உள்ளவன் பாருங்கள். எனவே எனக்கு என்ன இருக்கிறது என்றால் எனக்கு அந்த பெருமை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாமும் கூட என்ன செய்வோம் என்றால் சில நிலைகளில் நாமும் பெருமை பாராட்டுவோம். என்னவென்றால் நான் பரம்பரை சிஎஸ்ஐ குடும்பத்தை சேர்ந்தவன், நான் பரம்பரை லுத்தரன் குடும்பத்தை சேர்ந்தவன், நான் பரம்பரை பிபி குடும்பத்தை சேர்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டு நாமும் சில வேளைகளில் என்ன செய்வோம் என்றால் நாமும் பெருமை பாராட்டுவோம். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் சொல்கின்றார். அடுத்து சொல்கின்றார், 5வதாக நாம் பார்க்கின்ற பொழுது பக்தி நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பரிசி என்று சொல்லிக்கொண்டு நான் யார் என்றால் நான் ஒரு பரிசேயனாக நான் இருக்கின்றேன். இந்த பரிசேயர்கள் யார் என்றால் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர். தேவன் அந்த நாட்களில் மக்கள் உலக விதமான காரியங்கள் சேர்கின்ற பொழுது தேவனுக்கென்று பிரித்தெடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாழ்ந்த மக்கள் தான் இந்த பரிசேயர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்க. எனவே நான் பரிசேயனாக இருக்கின்றேன். அன்றைக்கு இருந்த யூத மக்களுக்குள்ளே ஒரு சிறு பெர்சன்டேஜ் தான், மேபி 1% or 2% தான் பரிசேயர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கிறேன். அந்த பரிசேயனாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் எல்லா கட்டளைகளையும் நான் கீழ்ப்படுத்த ஏராளமான காரியங்களை நான் செய்கின்றேன். நாம் சில வேளைகளில் சொல்லுவோம் இல்லையா, நான் என்ன செய்வேனே என்றால் இந்த லெந்து நாட்களில் நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன், காய்கறி மாத்திரம் தான் சாப்பிடுவேன். நான் என்ன செய்வேன், நான் என்னுடைய 10 காணிக்கையை நான் எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்து விடுவேன் என்று சொல்லிக்கொண்டு நாமும் என்ன செய்வோம் என்றால் பெருமை பாராட்டு. அருமையான, நான் திரும்பவும் சொல்கின்றேன், இவைகள் எல்லாம் தேவை, இதில் எந்த தப்புமே கிடையாது. ஆனால் என்னவென்றால் இவைகள் நம்மை ரட்சிக்குமா, நம்மை தேவனுக்கு நீதிமான நிறுத்துமா என்றால் அதுதான் முடியாது. அதான் அவர் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எனவே நான் பரிசேயன், அது மாத்திரமல்ல பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். நான் அவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ளவன். என்ன பக்தி வைராக்கியம் என்றால் எவன் ஒருவன் யூதனாக இல்லையோ, எவன் ஒருவன் யூதனாக இருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ அவனை நான் என்ன செய்வேனே என்றால் நான் துன்புறுத்தி இருக்கின்றேன். நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் என்ன செய்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு. அருமையானவர்களே, அவ்வளவு தூரம் அவர் தன்னுடைய மதத்துக்கென்று வைராக்கியமாக இருந்த ஒரு மனுஷன். இன்றைக்கு நாமும் கூட என்ன செய்கின்றோமே என்றால் நாமும் கூட வைராக்கியமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட இந்த யூதர்களை குறித்து, இந்த பரிசேயர்களை குறித்து சொல்கின்ற பொழுது மத்தேயு 23 சொல்லுவார், நீங்கள் என்னவென்றால் கடலுக்கும் வானம் எல்லா இடத்துக்கும் சென்று எப்படியாவது ஒருவனை யூத மதத்துக்காக மாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேடி அறிகின்றேன். அப்படிப்பட்ட மனுஷன் தான் இந்த மனுஷன். நாமும் கூட சில வேளைகளில் சொல்லலாம், நாம் என்ன செய்கின்றேன், நான் மற்ற மக்களுக்கு நான் ட்ராக்ட் கொடுக்கின்றேன், மற்ற மக்களை அழைக்கின்றேன், மற்ற மக்களுக்கு இதை செய்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய செய்கைகளை நாம் சொல்கின்றோம். தேவை, இவைகள் எல்லாம் தேவை. கடைசியில் அவர் என்ன சொல்கின்றாரே என்றால் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இந்த நியாயப்பிரமாணமானது என்னிடத்தில் ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்க முடியுமா என்றால் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. இதை குறித்து நான் பேசி இருக்கின்றேன், எனவே நான் அதை குறித்து பேசுவேன். எனவே 7 அடையாளங்களை அவர் சொல்கின்றார். இந்த 7 அடையாளங்களும் நான் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கின்ற பொழுது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன், நான் சிறந்தவனாக இருக்கின்றேன். ஆனால் நான் இவைகளின் மேல் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய நம்பிக்கையை நான் வைக்க மாட்டேன். எனவே அருமையானவர்களே, எதை விட்டுவிட வேண்டுமே என்றால் நாமும் கூட இந்த பெருமைகள் எல்லாம் நமக்கு நல்லது. நாம் சிறு பிராயத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலோ அல்லது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலோ நம்முடைய முன்னோர்கள் சபையினுடைய பொறுப்பில் இருந்தாலோ அல்லது இந்த விதமான காரியங்களில் நாம் இருப்போமே என்றால் அது மிகவும் நல்லது. ஆனால் அது எதற்கு உதவாது என்றால் தேவனுக்கு முன்பாக நம்மை ஒரு காலத்தில் நீதிமானாக நிறுத்துவதற்கு அது முடியாது. இந்த காரியங்கள் மாமிசத்தின் மூலமாக சம்பாதிக்கின்ற காரியங்கள் நம்மை தேவனுக்கு முன்பாக ஒரு காலத்திலும் என்ன செய்யாது என்றால் நீதிமானாக நிறுத்த. எனவே என் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்கும் பொருட்டு நான் இவைகளை என்ன செய்கின்றேனே என்றால் நான் வெறுத்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எனவே அருமையானவர்களை முடிக்கின்றேன். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கின்றாரே என்றால் நாம் தான் விருத்த சேதனம் உள்ளவர்கள். நாம் அனைவரும் யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ நாம் அனைவரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நாம் விருத்த சேதனம் உள்ளவர்கள். நாம் நம்முடைய மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டோம். நாம் எங்கே ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து நாம் யார் மேல் மேன்மை பாராட்டுவோமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் மேன்மை பாராட்டுவோம். ஒரு சில உதாரணங்கள் கொடுத்தால் நாம் எவைகளை விட்டு விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு மாமிசத்தினுடைய காரியங்களை நாம் என்ன செய்வோம் என்றால் விட்டு விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு. எனவே இப்பொழுது முக்கியமான காரியம் என்னவென்றால், do I have the marks of a true believer? ஒரு உண்மையான ஒரு விசுவாசியினுடைய அது உண்மையான மனம் திரும்பப்பட்டவருடைய அடையாளம் என்னிடத்தில் இருக்கின்றதா? நான் மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றேனா? நான் தேவனை எப்படி நான் ஆராதனை செய்கின்றேன்? நான் யார் மேல் பெருமை பாராட்டுகின்றேன்? இந்த கேள்வியை நாம் அனைவரும் கேட்டு பார்க்க வேண்டும். நாம் மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் நம்முடைய ஆவியினாலே இருதயத்திலிருந்து தேவனுக்கு ஆராதனை செய்து பரிசுத்த ஆவியினுடைய உதவியினுடைய இருதயத்திலிருந்து ஆராதனை செய்து
நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய நம்பிக்கையை பெருமையை வைப்போமே என்றால் நாம் தான் விருத்த சேதனம் உள்ளவர்கள், நாம் தான் உண்மையாக கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்தி கொண்டவர்கள். இல்லை என்றால் நாம் உண்மையில் தேவனை கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளவில்லை. எனவே அருமையானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மிடத்தில் கேள்வி கேட்டு நாம் இது இருக்கின்ற பொழுது அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். ஒருவேளை நம்மிடத்தில் ஏதாவது குறைபடுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், நம்மை மாற்ற வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான அந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாகவும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாகவும் கிருபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளையாய் நீதாமே கிருபையின் மூலமாக எங்களை மாற்றி இருக்கின்றீர். நாங்கள் எங்களுடைய மாமிசத்தின் மேல் எந்த விதமான நம்பிக்கையை நாங்கள் வைக்காமல் அதை துறந்து விட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய இருதயத்திலிருந்து உமக்கு நேராக ஆராதிக்கவும், அது மாத்திரமல்ல அவர்கள் மேன்மை பாராட்டுகின்றவர்களாக வாழ்வதற்கு நீதாமே கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன்.